இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. Today's Bible verse. But God demonstrates His own love toward us, in that while we were still sinners, Christ died for us. Romans chapter 5 verse 8. தேவன் நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் எனும் உண்மையை உணரும் போது நம்மில் என்ன மாறுதல் நடக்கிறது என்பதை பற்றி இன்றைய தியானத்தில் தியானிப்போம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று நீதிமொழிகள் 16:6 கூறப்பட்டிருக்கிறது. கிருபை என்றால் தயை, பேரன்பு, நன்மை என்று அர்த்தம். ஒருவர் நம்மிடம் பேரன்பு கொண்டுள்ளார் என்பதை உணர்ந்தால் அவரோடு நட்பாக இருக்க விரும்புவோம். அதற்கு முன் அந்த நபர் மீது நமக்கு வருத்தம் இருந்தாலும் அதெல்லாம் ஒழிந்து போய்விடும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்தார்கள். திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன் அவன் குடிகாரன் என்பதை அந்த பெண் அறிந்து, நானா மதுவா, தீர்மானம் உங்களுடையது என்று கூறிவிட்டாள். மதுவை விட முடியாது என்று அவளை விட்டு பிரிந்தான். அவன் ஒரு நாள் அதிகம் குடித்து மயங்கி சாக்கடையில் விழுந்து கிடந்தான். அவ்வழியாக அந்த பெண் வந்தாள். அவனை வெளியே இழுத்து ஒரு வீட்டோரமாக உட்கார வைத்து தன்னுடைய கைக்குட்டையால் அவன் முகத்தை துடைத்து சுத்தம் செய்துவிட்டு அவள் சென்று விட்டாள். அவளுடைய கைக்குட்டை அவன் அருகே கிடந்தது. அவனுக்கு மயக்கம் தெளிந்த போது தன் அருகே கிடந்த கைக்குட்டையை பார்த்தான். வீட்டிற்கு சென்ற பின் அன்று இரவு முழுவதும் அவளுடைய அன்பை எண்ணி எண்ணி மருகினான். அடுத்த நாள் புது முடிவுடன் அவளை சந்தித்தான். எனக்கு நீதான் வேண்டும், நான் மதுவை விட்டு விடுகிறேன் என்றான். அவளுடைய இந்த மாற்றத்திற்கான காரணம் அவள் அவனிடம் காட்டின அன்பு, அதாவது கிருபைதான் காரணம். அந்த உண்மையை, சத்தியத்தை அவன் புரிந்து கொண்டான். அதனால் அவன் திருந்திவிட்டான். அவர்கள் உறவில் இருந்த விரிசல் நீங்கிவிட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவிகளாகிய நம்மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே மனம் திருந்தி தேவனோடு அன்பான உறவு வைத்துக் கொள்வார்கள். தேவன் பொய் சொல்வது இல்லை. அவர் உண்மையிலேயே பேரன்பு உள்ளவர் எனும் சத்தியத்தை மனிதன் அறிந்து கொள்ளும் போது தேவன் மேல் அவனுக்கிருக்கிற பகைமை நீங்குகிறது. அவன் மனதில் உள்ள பாவம் நிவர்த்தியாகிறது. பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 இயேசு கூறினார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று யோவான் 1:17 வாசிக்கலாம். கிருபை என்பது தேவ அன்பு. சத்தியம் என்பது அந்த உண்மையை மனிதன் புரிந்து கொள்ளுதல். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.